ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தயிர் சேமியா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது கோயம்புத்தூர் ஸ்பெஷல். தேவையான பொருள்: ஒரு கப் சேமியா, தேவையான அளவு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் நறுக்கியது, ஒரு கப் தயிர் எடுத்துக்கணும், மாதுளப்பழம் உரிச்சு எடுத்துக்கணும், அப்புறம் கடுகு எடுத்துக்கணும், உப்பு, அப்புறம் கொத்தமல்லி. இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவு ஒரு கப் இதுக்கு ஒரு கப் செம்மில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வந்தோடனே இந்த சேமியாவை தூவணும். இப்போ நல்லா வெயிட் பண்ணணும். அதனால் சேமியா நம்ம நல்லா வெந்து போன பதத்துக்கு வர வரையும் கொதிக்க விடலாம். மீன்வயல் நம்ம என்ன பண்ணலான்னா, இன்னொரு ஸ்டவ்வை இறக்கிட்டு அதில் கடாயை வச்சு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அதில் கடுகு போட்டுக்கலாம். அப்புறமா நறுக்கிய வெங்காயம் போட்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ சேமியா நல்லா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் வதக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து கிளறிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கப் தயிர் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தயிர் சேர்த்துனுமே ஆல்மோஸ்ட் தயிர் சேமியா வந்துருச்சு. இப்போ மாதுளப்பழம் உரிச்சிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே மேலாக தூவி விடலாம். தேவைப்பட்டால் காய்ந்த திராட்சை அதில் தூவி விடலாம். அப்புறம் கொத்தமல்லியும் தூவி விட்டுக்கலாம். இப்போ சுவையான தயிர் சேமியா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே கோயம்புத்தூரில் ஸ்பெஷல். இப்போ நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு பரிமாறுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு.